ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. டிசம்பர் 10ஆம் தேதியோட முடிக்கல. மழை வந்து புயல மழைக்கு தரணுமே வச்சுருக்கோம். இருந்தாலும் ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் மழை பெய்யும் அப்படிங்கிறனால அதுக்கும் ரெடியாக இருக்கும். தெரிவித்து கொள்ளலாம். மக்களோட ஏற்கனவே தெரியும் போயிட்டு இருக்குது. அதுபோக 14 வழித்தடத்துக்கு போனாலும் அது அகலப்படுத்துகிற பணியும் ஜனவரியில் ஆரம்பிச்சுருக்கீங்க. இப்போது நம்ம கிழக்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா வார்டு நம்பர் 21 கிட்டத்தட்ட 28 வரைக்கும், அதேமாதிரி விடுபட்ட வார்டு 27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய தூத்துக்குடி, பழைய மாநகராட்சி எஸ்எஸ்எல் எதுவாக இருக்கட்டும், அது ஏற்கனவே எஸ்எஸ்எல் நம்ம மார்க்கெட்டில் நம்ம ட்ரெயின் போட்டுருக்கோம். இப்போ போடுறது கவர் ட்ரெயின், அதாவது சுகாதாரமாக இருக்கிறேன். அது எல்லா காணும் பழைய காணும் 30 வருஷம் காணு இருக்குது, 20 வருஷம் காணு இருக்குது, தூண்டிலே இருக்குது. ஆனால் அந்த இடத்துல காணுக்காண்டி நம்ம ஒரு கவர் ட்ரெயின் போடலாமல் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். மாநிலம் எந்த பண்டு வருதோ அதை ஒரு பழைய தூத்துக்குடியாக இருக்கிற இடத்துல கவர் ட்ரெயின் வரும். இருக்கிறது நல்லா இருந்தால் போட மாட்டோம். தூண்டு போய் இருந்தது அப்படின்னா அதை மாற்றி கவர் ட்ரெயின் வரப்போகுது. அதுக்கப்புறம் பீச்சில் இருந்து நம்ம என்டர்டைன் வந்து தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா பீச் மட்டும்தான். நாங்கள் 2 வருஷம் பார்த்து போனோம். அதுவும் படிப்படியாக என்ன டெவலப் பண்ணாலும் வந்துட்டு நம்ம ஆர்பார் ஏரியாவில் ஆர்பார் பீச் பின்னாடி நம்ம துறைமுக சபையோடு இணைந்து நம்ம பண்ணி கொடுப்போம். அவங்க பணம் கொடுத்தா நடைபெற்றுருக்கிறது. அது பொங்கலுக்கு நோண்டி வருமானு தெரியல. இருந்தாலும் ஒரு சைடு வந்துடும். அதையும் திறந்து விட போகிறோம். இங்கே பீச் ரோட்டில் நம்ம 4 கிலோமீட்டர் வந்து வாக்கிங் ட்ராக் போட்டு வரோம். வாக்கிங் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா பாதி முடிஞ்சிருக்கு, பாதி பேக் வாட்டர்னு சொல்லுவோம். கடல் தண்ணி வந்து ஹை டைட் லோ டைட்டில் உள்ளியும் வெளியும் வந்து செல்லும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பேக் வாட்டர்னால அதுவும் லேட்டாக வருது. பொங்கலுக்குள்ளே முடிச்சோன்னா இன்னொரு ட்ராக்கும் நமக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா இந்த கையாக்கின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் முன்னே மாநகராட்சியால் ஆரம்பிக்கக்கூடியது. துறைமுக சபை இடையாக இருந்தாலும் அது இப்போ உள்ள பாராமரிப்பு இல்லாமல் வந்து இந்த பொங்கலில் ஒரு தனியார் நிறுவனத்தோடு பேசியிருக்கோம். அந்த பெட்ரோல் போட்டாக இருக்கட்டும், மோட்டர் போட்டாக இருக்கட்டும், அந்த மோட்டர் ஓட்டலான்னு இருக்காங்க. ஓட்டலாம் பொங்கலுக்கு நம்மளோட தூத்துக்குடி மக்கள் பொழுதுபோக்குக்கு அதை ஆரம்பிச்சு போட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு பாலிசி இருக்குது. ஆனால் டிஸ்கஸ் பண்ணி அவங்க ரெகுலர் எவ்வளோ கொடுக்குன்னு இருக்கா செக் பண்ணி ஆகிட்டமே அதை நடத்த போகிறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம தெப்பக்குளம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் போன வாரம் ஃபுல்லாக ஆய்வு பண்ணி பார்த்தாங்க. எல்லா கட்சியும் சொல்கிறேன் ஆய்வு பண்ணி பார்த்தாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு கல்வெட்டை பார்த்தா 147 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த தெப்பக்குளம் வந்து பிரைவேட்டில் இருந்து நகராட்சி நம்ம ஆவாசில் இருந்து எடுத்தோடனே நகராட்சி இந்த ஊர் அந்த ரெக்கார்டில் இருந்த தனியார் பணமாக இருந்தாலும் அவங்க அப்படி ஒப்படைச்சிருக்காங்க. போய்கிட்டே இருக்குது. அது அப்பப்போ தண்ணியும் மட்டும் மீன் மட்டும் நிறைய கலர் மீன் விட்டுருக்காங்க. 97 ஒரு இடம் பராமரிப்பு பண்ணியிருக்காங்க. 2018 அந்த சைடு இப்போ எங்கே 7 வாங்கி வெளியே தள்ளி இருக்கோ அதில் கிட்டாச்சி இறங்கி எடுத்துருக்காங்க. கீழே கழுதாக இருக்குது, மேலே கழுதாக இருக்குது. அந்த இடம்லாம் வீக்கான இடம்லாம் இறங்கிட்டு நம்ம தண்ணியை வந்து மீன்வளத்துறை சொன்ன மாதிரி டெய்லி 2 மணி நேரத்துக்கு மோட்டர் வச்சு வெளியே எடுத்து விட்டோம். கிட்டத்தட்ட 2019 நல்லாவே மழை நம்ம ஊரில் பெஞ்சது எல்லாத்துக்கும் தெரியும். 25 வரைக்கும் அதான் வந்து இப்போ நம்ம தெப்ப திருவிழா பண்ணும்போது அதை சரி பண்ணி ஓட வச்சுருவோம். இருந்தாலும் பெர்மனண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது நான் நம்ம ஆணையாளர்லாம் டிஸ்கஸ் பண்ணனால 2-3 நேரத்தில் ஐடியா கேட்டதுக்கப்புறம் தான் அதை பண்ணுறதுக்காண்டி வெயிட்டிங். என்னடா பணி நடைபெறாமல் இருக்குது, நிறைய பேர் போகிறதுலாம் கேட்டாங்க. இப்போ அதில் மண்ணடி சைடில் உள்ள பள்ளத்தில் இறங்கியிருக்க மண்ணடி போட்டு உடனே கிரானைட்டை போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டாலும் அது நிரந்தரமாக தீர்வாக இருக்காங்கிறதுக்காண்டி ஆய்வு பண்ணி அதில் என்ன செய்யணும் தேவைப்பட்டால் இன்னும் அந்த வான் உள்ளே போகாமல் இருக்குன்னா ரிட்டர்னிங் வானும் கெட்ட போடுங்கிறது தெரிவித்து போயிடலாம். ஆனால் அது எப்படி இருந்ததோ வெளிப்பார்க்கும் பரமையை மாறாமல் இருந்தாலும் உள்ளே வந்து சென்டர் பண்ண போடுறது தெரிவித்துருக்கேன். பல்வேறு கட்டங்கள் இருக்குது. பழைய தூத்துக்குடி இருந்தாலும் வியாபார குடும்பத்தில் வந்து 2 சைடும் இப்போ ஒரு 15 வருஷம் முன்னே ஒரு சைடு பார்க்கிங் ஆகியாச்சு. நம்ம பழைய இப்போ இருக்கிற மாநகராட்சி சேர்ந்து பார்த்திங்கன்னா லெஃப்டில் வரைக்கும் ஆகியாச்சு. இருந்தாலும் இப்போ டபுள் சைடு கவர்மெண்ட் போட்டோம்னா 2 சைடும் மக்கள் நின்றுக்கிட்டாங்க. இதேமாதிரி தான் ஸ்மார்ட் சிட்டி ரோடு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வர்ற கம்ப்ளைண்ட் நம்ம ரோடு அகலப்படுத்தப்பட்டதில் பொதுமக்கள் வசதிக்காண்டி தான் நடைபாதை இருக்கும். நடைபாதை ஆக்கிரமிப்பு கடைகள் நிறைய வருது. சாலையோர கடைகள் வந்து நம்ம கிட்டத்தட்ட 30,000 அந்த ஐடென்டி கார்டு கொடுத்துருக்கோம். அதை வச்சு நம்ம 10,000 லோன் எடுக்கலாம், 20,000 லோன் எடுக்கலாம். அவங்கள வந்து கண்காணிச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் பி ரோட்டில் வந்து எந்த அனுமதியும் கிடையாது. உதாரணத்துக்கு வந்து ஸ்டேட் பேங்க்கில் ஆரம்பிச்சிங்கன்னா நேராக வந்து நம்ம மார்க்கெட் டென்ஷன் வரைக்கும் எந்த கடையும் லெஃப்ட் ரைட்டில் போட முடியாது. மகளிர் நிறைய பேர் புது விதமாக அந்த கடை வச்சுருந்தாங்க. ஒரு சில கடை அனுமதி கொடுத்தா அதையும் நௌகரிகள் வந்து நிறைய பேர் ஆக்கிரமம் பண்ண வேண்டாம். அதை வந்து வேன் ஸ்டாண்டோட எதுவுமே அனுமதி கிடையாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஊரை வந்து இருக்கிறது. அதாவது சில இது பிளான் சிட்டியாக இருக்கும். நம்ம இதை இருக்கிறத டூன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் நார்த் சோன் எடுத்திங்கன்னா 60 வழி 80 வழி 40 வழி ரோடு நிறைய இருக்குது. நம்ம ஊரில் வந்து நிறைய லிங்க் பண்ணி விட்றோம். டிராஃபிக்கை குறைத்து அங்கே வெட் சோன்லேயும் அதே மாதிரி ரோடு இருக்குது. 60 இருக்குது, 40 இருக்குது. இது வந்து பழைய தூத்துக்குடிங்கிறனால எதுக்கு தந்தமே என்னென்ன பண்ண முடியுமோ அந்த பணியை நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் பொதுமக்கள் கிடைக்கலாமல் கடை வெளி வருது. அதாவது கிறிஸ்துமஸ் இருக்கட்டும், பொங்கல் வரைக்கும் நிறைய கூட்டமாக இருக்கும். எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம கூடிய மாட்ட வரைக்கும் ஒரு வீட்டுக்கு இப்போ 2 கார் வந்துட்டு அந்த ஒரு கார் இருந்தாருன்னா 2 கார் வந்துட்டு வீட்டு வாசல் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த கார் விடுறதும் நிறைய இடங்கள் இருக்குது பொதுமக்கள் இருக்குது.
20 அடி பாதை இருக்கும். அதில் நீங்கள் 10 கார் விட்டுருக்கீங்க. எளியவனா வலியவனான்னு பார்த்தா அந்த கார் இடத்துல இருக்குது. அதையும் நீங்கள் அப்புறப்படுத்திக்கலாம். அப்புறப்படுத்தி எங்கே பாதிப்பு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு கடை, ஊருடைய இரும்பு கடைலாம் கணக்கு கோயிலே வச்சுக்கலாம். மாநகராட்சியாக நீங்கள் வச்சு அனுமதி குடியிருப்பு கோயிலில் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குடியிருப்பு கோயிலில் வச்சுக்கலாம். நாய் நம்ம கிளம்பியும் கண்காணிச்சு வரும். மாடும் பிடிச்சே வரும். அதை இப்போ நம்ம மாடு வந்து நிறைய வச்சு நம்ம ஊர்லேயே வந்து அந்த தாய்மாரெலாம் அதை பராமரித்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாலும் அதை வந்து மக்களுக்கு தொந்தரவுள்ள இடம். குறிப்பாக 8 ரோடு தான் சொல்லியிருக்காங்க. அந்த ரோட்டில் நடைபெறதுனா உடனடியாக பிடிச்சிருவோம். யூபிஎஸ் அதுக்கும் ட்ரைனேஜ் சிஸ்டம் கிட்டத்தட்ட 25 எம்எல்டி ஓட்டர் வந்து கடலில் கொண்டு போய் சுத்தரித்து அதை பிரைவேட் கம்பெனிக்கு போகிறோம். மாமன்ற ரோட்டில் எல்லாம் தெரிவிச்சிருக்கோம். இருந்தாலும் அதோட அடிப்படையில் இருக்கும் மாமன்ற ரோட்டில் 60 நாங்கள் இல்லை. நேரடியாக ஆணையாளர்களோட கம்ப்ளைண்ட் இருக்குது, ஏண்டோட கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த அடிப்படையில் போயிட்டு இருந்தது. இருந்தாலும் பொதுமக்கள் வந்து என் இடத்துல ஓட்டுறாங்கன்னு சொல்கிறதுனால அந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்து மேடம் நம்மளுடைய அறிவிப்பாங்கன்னு சொன்னாலும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம எப்படி 24 ஹவர்ஸ் ஆகும் வந்து நான் வந்து மழை நேரத்தில் அந்த அறிவிப்பு வந்து அது எப்போவுமே செயல்பட்டு இருக்கும். ஆஃபீஸ் டைமில் சாயந்தரம் நைட்டு 9 மணி வரைக்கும். அதில் நீங்கள் பொதுமக்களோ மாமன்ற உறுப்பினர்களோ யாராக இருந்தாலும் தெரியாது, இந்த செய்தியாளரோ பப்ளிக்கில் யாராக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாய்ஸோடு அது ரெக்கார்ட் ஆகும். அது அப்படியே அந்த கம்ப்ளைண்ட் போடணும். அந்த செய்தியாளர் பற்றி தான் அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறது தெரிவித்துக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. சந்தானம்